ரைட். நம்ம ப்ரையாரிட்டியை பற்றி போன லேபில் சின்னதாக பார்த்தோம். எஸ் ஒவ்வொரு வீலனுக்கும் நீங்கள் அப்படியா ப்ரையாரிட்டியை செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ம். இன்னொரு ஒரு வழியும் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ப்ரைமரி செகண்டரின்னு 2 கமாண்டை போடலாம். ப்ரைமரி, ஓகே அதாவது நேற்று நம்ம பார்த்தோம், மேலே இருக்கிற சுவிட்சில் வந்து வீலன் 10க்கு 0வும் வீலன் 20க்கு வந்து 4096ம் கொடுத்தோம். அப்படின்னா என்ன நம்ம சொல்ல வரோம்னா, வீலன் 10க்கு இதுதான் ப்ரைமரின்னு சொல்ல வரும். ஆமா வீலன் 20க்கு வந்து இது பேக்கப், அதாவது செகண்டரின்னு சொல்ல வரும். இங்கே என்ன சொல்லணும்னா, வீலன் 20க்கு ப்ரைமரினும் வீலன் 10க்கு வந்து இது பேக்கப் செகண்டரினும் சொல்ல வந்தோம். ம். ம். இப்போ அதை நம்பரை வச்சு நம்ம சொன்னோம். எஸ் இந்த நம்பர் வந்து 0ங்கிறது ப்ரைமரியை குறிக்குது. ம். ஸ்பேனிங் ட்ரீல ஸ்மால் நம்பராக இருந்தால் அதுக்கு வந்து அதிக வெயிட்டேஜ். சரி, ஆனால் ப்ரைமரின்னு ஒரு வார்த்தையே நீங்கள் கொடுத்துடலாம் பேசாமல். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே அதாவது இந்த 0க்கு பதிலாக ம்ஹும். ப்ரைமரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்கு. வீலன் 10க்கு நீ ப்ரைமரி, வீலன் 20க்கு நீ இங்கே ப்ரைமரி, இங்கே வந்து வீலன் 20க்கு நீ செகண்டரி, இங்கே வீலன் 10க்கு நீ செகண்டரின்னு கொடுத்துடலாம். இதுவும் அதே வேலையை தான் செய்யும். ஓகே ஆனால் அது எப்படி செய்யுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே டிஃபால்ட் ப்ரையாரிட்டி ம். என்னதுன்னா 32768. 35 yeah 32768 32768. இந்த 2060 32768ல நீங்கள் ப்ரைமரின்னு சொன்னீங்கன்னா 8192 சப்ராக்ட் ஆகும். ஓகே ஓகே என்னன்னு சொன்னா, பிரைமரி ப்ரைமரின்னு சொன்னா. அதுவே செகண்டரின்னு சொன்னீங்கன்னா 4096 சப்ராக்ட் ஆகும் செகண்டரிக்கு. ஓகே பாருங்க, இதனுடைய டபுள் தானே இது. ஆமாம் சார் சரி, அப்போ ப்ரைமரின்னு சொன்னா பெரிய நம்பர் சப்ராக்ட் ஆகுனா உங்களுக்கு வர ஆன்சர் சின்னதாக இருக்கும். ஆமாம் சார் இப்போ 4096 சப்ராக்ட் பண்ணா வர ஆன்சரை விட 8192 சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் வந்து சின்னதாக இருக்கும். ஆமாம் சார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரைமரி ஆகிடும் இல்லையா? யா சின்ன ப்ரையாரிட்டி தானே எஸ்டிபியில் எஸ்டிபியில் ரூட் சுவிட்சாக இருக்க முடியும். எஸ் இதுதான் இப்போ நான் லேபில் காமிக்க போகிறேன். பார்க்கலாமா? ஓகே எஸ் இந்த வீலன் 10க்கு நான் ப்ரைமரின்னு செட் பண்ண போகிறேன், வீலன் 20க்கு செகண்டரின்னு செட் பண்ண போகிறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே இப்போ என்ன இருக்குதுங்கிறதையும் காமிச்சிடுறேன். ஷோ ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் வீலன் 10. இப்போ நம்ம செட் பண்ண 0 தான் இருக்குது ப்ரையாரிட்டியாக. அதை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். நோ ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் வீலன் 10 ப்ரையாரிட்டி 0. இதை எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் வீலன் 10 ப்ரையாரிட்டின்ற கமாண்டை போகிறதுக்கு பதில் ரூட் ப்ரைமரின்னு கொடுக்குறேன். ஓகே அதே போல் வீலன் 20க்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா 4096 கொடுத்துருந்தோம். 96 கொடுத்தோம் வீலன் 20க்கு யா அதையும் எடுத்துட்டு ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் வீலன் 20 ரூட் செகண்டரின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சு. அதே போல் சுவிட்ச் 4லையும் செய்ய போகிறோம். இங்கே வீலன் 20க்கு ப்ரைமரின்னு கொடுக்க போகிறோம், 10க்கு செகண்ட் செகண்டரின்னு கொடுக்க போகிறோம். நோ ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் வீலன் 10 ரூட் ப்ரையாரிட்டி 4096. Spanning tree for VLAN 10 root secondary. செகண்டரி அடுத்தது no spanning tree for VLAN 20 priority 0 எடுத்துட்டு spanning tree for VLAN 20 root primary. பிரைமரி சரி,
நான் என்ன சொன்னேன்னா சொன்னேன் 32768 32 இங்கே ட்ரா ஓகே 32768 8192 சப்ராக்ட் பண்ணணும்னு சொன்னேன் ப்ரைமரின்னு போட்டேன். அப்படின்னா 6 16ல் 9 போயிடுச்சுன்னா அது ஒரு 6 7 சரி 7. அப்புறமா இங்கே 6ல் 1 போச்சுன்னா 5. அப்புறமா 12ல் 8 போச்சுன்னா 4. இங்கே 2 இல்லையா? இதுதான் 32768ல் 4096 செப்ரேட் ஆகும். செகண்டரின்னு போட்டேன். அப்படின்னா இங்கே 2 16ல் 9 போச்சுன்னா 7 8 இங்கே எப்படி 8 வரும்? 7 தானே இருக்கு. ஓ சாரி 6 இல்லை வரும். ஒன்று கொடுத்தீங்க இல்லையா? 6 இங்கே 12ல் 4 போச்சுன்னா 8 2 சரி. அப்போ வீலன் 10க்காக இருந்தால் இதோட வீலன் 10 சேரும் இல்லையா? வீலன் 20 இருந்தால் 20 சேரும் இல்லையா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வீலன் 10க்கு பார்க்க போகிறோம். வீலன் 10க்கு மேலே இருக்கிற சுவிட்ச் பிரைமரி. அப்படின்னா இதுதான் இருக்கும் இல்லையா? பிரைமரினா 2 4 5 7 6. கரெக்ட் சின்ன நம்பராக இருக்கும். அப்படின்னா மேலே வீலன் 10க்கு 2 4 5 7 6 ப்ளஸ் 10 இருக்கும். கீழே இருக்கிற சுவிட்சில் வீலன் 20க்கு 2 4 5 7 6 ப்ளஸ் 20 இருக்கும். கீழே இருக்கிற சுவிட்சில் வீலன் 20க்கு இல்லையா? அதை பார்த்துருவோமா? சுவிட்ச் 2ல ஷோ ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் வீலன் 10 போட்டாச்சு. பாருங்க 3 2 3 4 5 8 6. கரெக்டு தானே? 3 4 5 76 + 10 வந்து 86. ஆமாம். அப்புறமா கீழே இருக்கிற சுவிட்சுக்கு போவோம். கீழே இருக்கிற சுவிட்சில் வீலன் 20க்கு போவோம். ஷோ ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் வீலன் 20. இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 5 9 6 ஏன்னா 20 ஆட் ஆகிருக்கணும். அதாவது 76 + 20 96. கரெக்டு. 2 4 5 9 6 கரெக்டாக தானே இருக்கு? ஸோ ரூட் சுவிட்சு இது வீலன் 20க்கு. அதுவே அந்த மேலே இருக்கிற சுவிட்ச் வந்து வீலன் 10க்கு ரூட் சுவிட்சாக இருந்துச்சு. வீலன் 10க்கு ரூட் சுவிட்சாக இருந்துச்சு. இப்போ மேலே இருக்கிற சுவிட்சில் வீலன் 20க்கு பார்த்தா என்னவா இருக்கணும்னா வீலன் 20க்கு 28672 ப்ளஸ் 20 ப்ளஸ் 20 வீலன் 20க்கு அப்படின்னா 92 இருக்கணும். 692 இருக்கணும் இல்லையா? வீலன் 20 ஆமாம் 692 இருக்கு. அதுவே கீழே இருக்கிற சுவிட்சில் வீலன் 10க்கு 82 இருக்கணும். 682 இருக்கணும் இல்லையா? கீழே இருக்கிற சுவிட்சுக்கு போவோம். 10 பாருங்க 82 இருக்கு. அப்போ செகண்டரி பிரைமரி புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ
இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீங்கிற புதிய வெர்ஷனுக்குள்ளே போகிறோம். ஸ்பேனிங் ட்ரீயில் இப்போ இவ்வளோ நம்ம பார்த்தது ஸ்பேனிங் ட்ரீ normal IEEE spanning tree, ABS2. 802.1D தான் பார்த்துருக்குறோம். இதனுடைய மாடிஃபைடு வெர்ஷன் ஆகிய பர்வீலன் ஸ்பேனிங் ட்ரீ ப்ளஸ்ஸையும் பார்த்துருக்குறோம். இது சிஸ்கோது. ரெண்டும் ஆக்சுவலாக ஒன்று தான், ஒரே மாதிரி டைமர் எல்லாமே இருக்கும். எவ்ரி 2 செகண்ட் வந்து பிபிடியு போகும். 20 செகண்ட் வந்து ஹோல்டு டைமு. அப்படின்னா வந்து ஒரு லிங்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 20 செகண்ட் வந்து அந்த லிங்க் வந்துடும் காத்துன்னு இருக்கும். அதுக்கப்புறமா 15 செகண்ட் வந்து லிசனிங்கில் போகும். அடுத்து 15 செகண்ட் வந்து லேர்னிங்க்கு போகும். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபார்வர்டிங்க்கு போகும். அப்போ கிட்டத்தட்ட 50 செகண்டுக்கு மேலே ஆயிடுது. ஒரு லிங்க்கு இல்லை இன்னொரு லிங்க்கு நம்ம மேலே கொண்டு வந்து பயன்படுத்தணுன்ற முடிவுக்கு வர்றதுக்கு, அந்த லிங்கை கொண்டு வர்றதுக்கு 50 செகண்ட் ஆகிடுது. அதுவே அந்த லிங்க்கை நீங்கள் திருப்பி கனெக்ட் பண்ணும்போது ரெக்கவர் ஆகி வரும்பொழுது லிசனிங் லேர்னிங் 30 செகண்ட் ஆகிடும். அது ஹோல் டைம் வராது. லிசனிங் லேர்னிங் மட்டும் பண்ணி புது லிங்க் வந்துருச்சா ரைட் லிசன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு லேர்ன் பண்ணி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெண்டுமே வந்து டைமர் பேஸ்ட். இந்த டைமை பொறுத்து தான் நடைபெறும். டைமர் பேஸ்ட். அந்த டைம் வந்து முடிகிற வரைக்கும் அது காத்துட்டு இருக்கும். இந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பரீட்சை முடிச்சிட்டாலும் அந்த 2 மணி நேரம் உட்காந்து தான் ஆகணும்னு சில ஸ்கூல்லலாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. முடிச்சா கூட நீ வந்து வெளியே போக முடியாது, பேப்பரை வாங்க மாட்டோம், அங்கேயே உட்காந்து இருக்கணும் அப்படின்னு. ஆனால் சில ஸ்கூலில் அப்படி இல்லை. முடிச்சிட்டியா போயிடு, அடுத்த எக்ஸாம் போய் படிப்போம், போய் படி, டைம் வேஸ்ட் பண்ணாத, முடிச்சிட்ட இல்லை சந்தோஷம், ரைட்டு. ஸோ இதில் எது வந்து நல்லது அப்படின்னு பார்த்தா, முடிச்சிட்டியா போய் அடுத்த எக்ஸாம் படி, ஏன் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கிற, இந்த எக்ஸாம் எழுத போகிறது இல்லை, ஆனுவல் எக்ஸாமே முடிஞ்சு போச்சு, இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு போயிட்டு மேக்ஸ் எக்ஸாம் போய் படி அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள். அந்த டைம் வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம். அடுத்த எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி அப்ரோச் தான் வந்து ரேபிடு ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால். அதாவது லேர்ன் பண்ணிட்டியா, என்னத்துக்கு 15 செகண்ட் வெயிட் பண்ணின்னு இருக்கிற, லிசன் பண்ணியா, புதுசாக வந்துச்சா பிபிடியூ, போ அடுத்தது போய் நேர், அடுத்தது டக்கு 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 டக்கு, அடுத்தது என்ன பண்ணுமோ பண்ணணும் அப்படின்னு டைம் பேஸ் பண்ணாமல் தகவலின் அடிப்படையில் சட்டுன்னு முடிவு எடுத்துனே இருக்கும். புதிய தகவல் வந்துச்சா அவ்வளோதான், அடுத்தது போயிடணும், அடுத்து ஃபார்வர்டிங் போயிடணும், வெயிட் பண்ணக்கூடாது. ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ IEEE 802.1W. Rapid is not a timer based. See, இந்த 2 செகண்ட் பிபிடியூ போகிறது, இந்த டைமர்லாம் இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணாது, முடிவு எடுப்பதற்கு அதை வந்து கன்சிடர் பண்ணாது. பாருங்க, பிபிடியூ இங்கேயும் கூட வந்து முக்கியம். பிபிடியூ இல்லாமல் ஸ்பேனிங் ட்ரீக்கு வந்து லூப் ஆக போகுது ஆகாது அப்படிங்கிற மேட்டர்லாம் தெரிய வராது. பிபிடியூ ரொம்ப முக்கியம். பிபிடியூ ஒரு 2 செகண்டுக்கு ஒரு முறை இங்கேயும் வந்துட்டு தான் இருக்கும். இதுவும் வந்து பிபிடியூ வரலன்னா ஹோல்டு பண்ணும், ஆனால் வந்து அது வந்து டிசிஷன் மேக்கிங்க்கு தடையாக வராது. இப்போ வந்து 20 செகண்ட் நான் வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் லிசனிங் ஸ்டேட் போவேன், அதுக்கப்புறம் தான் லேர்னிங் ஸ்டேட் போவேன்லாம் இல்லாமல், முதல் 2 செகண்டில் பிபிடியூ வரலன்னு தெரிஞ்சிச்சுன்னா டப்புக்குன்னு அடுத்தது லிசன் பண்ணி புது டோபாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஃபார்வர்ட் பண்ணின்னு போயினே இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 செகண்டுக்குள்ளேயே புதிய பாதையை வந்து அமைச்சிரும். இந்த ஹோல்டு டைம் முடியறதுக்காகலாம் வெயிட் பண்ணின்லாம் இருக்காது ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ.
ஓகே சார். ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ மிகவும் வேகமாக புதிய தகவலின் அடிப்படையில் புதிய பாதையை அமைத்துக்கொள்ளும். ஓகே. அங்கே தான் நம்ம முக்கியமாக ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிறோம். டைமர் பேஸ்ட் இல்லை. இது ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ எப்படி வேகமாக செயல்படுதுங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு இதுதான் சரியான பதில். டைமர் பேஸ்ட் இல்லை. சரி, இப்போது என்ன செய்ய போகிறோம்? அதே டோபாலஜி வச்சு ஒரு கதை பேச போகிறோம். ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ கதையை பேச போகிறோம். ஒரு வில்லன் எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. 2-3 வில்லன் தான் தேவையில்லை. அதை பார்த்துட்டுமே தனித்தனியாக ஒவ்வொரு வில்லனுக்கு எப்படி ப்ரையாரிட்டி செட் பண்ணுறதெல்லாம். இப்போ நம்ம ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீயில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே. ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ இங்கே பிளாக்கிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி போயிட்டுருக்கு பேக்கெட்டு. இதுதான் ரூட் சுவிட்சு. இந்த லிங்க் போனதுமே இந்த சுவிட்ச் சொல்லிடும், ஏன்பா ஒரு லிங்க் போயிடுச்சுப்பா. உடனே இது என்ன பண்ணும், டக்குன்னு லிசன் பண்ணி அதாவது இது சொன்னதை லிசன் பண்ணி இதை அன்பிளாக் பண்ணி ஃபார்வர்டிங்னு மாற்றிக்கும். ஓகே. முடிஞ்சு போச்சு. பிளாக் பண்ணிருந்தாலும் இன்ஃபர்மேஷன் கேட்டு வாங்கிட்டு தான் இருக்குமா சார்? அந்த விஷயம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் விட்டுட்டு இருக்கிறீங்களே. பாருங்கள், இந்த பிளாக் ஒன்றும் ஷட் டவுன் கிடையாது. இன்டர்ஃபேஸ் அப்போ தான் இருக்குது. ஆனால் இந்த ஏபிக்கு பேசின்னு இருக்கு பாருங்க, அதை தான் பிளாக் பண்ணுதே ஒழிய பிபிடியூ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இது பிளாக்காக இருக்க முடியுது. ஓகே. இப்போ இந்த பிபிடியூ வந்துன்னு இருக்கிறதுனால தான் ஏன்பா லூப் ஆகிட போகுதுப்பா நான் பிளாக் பண்ணிக்கிறேன்ப்பான்னு பிளாக் பண்ணுது. பிபிடியூ போயின்னு தான் இருக்குது. அதனால தான் இந்த பிளாக்கிங்கே மெயின்டைன் ஆயின்னு இருக்குது. ஓகே. அந்த லிங்க் போனதும் இனி பிளாக் இருக்குது, வாய்ப்பில்லை, நீ தயவுசெய்து அன்பிளாக் பண்ணிடுன்னு இந்த சுவிட்ச் தகவலை அனுப்புது. உடனே என்ன பண்ணுறான், அன்பிளாக் பண்ணிடுறான். அன்பிளாக் பண்ணதுமே டிராஃபிக்ஸ்லாம் இது வழியாக போக ஆரம்பிச்சிடும். சரி, ஆனாலும் இதை அன்பிளாக் பண்ணணும்னா எல்லாருமே டக்கு டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணணும். எதுக்குன்னா, இந்த சுவிட்சை நான் அன்பிளாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாமா, சேஞ்சஸ் நடந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன், டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடும். எல்லோரும் இது எல்லாருக்கும் அனுப்புவேன். எப்போ நான் அன்பிளாக் பண்ண போகிறேன், என்ன சொல்கிறீங்கன்னு இவன் ரிப்ளை பண்ணுவான், பண்ணிக்கோ. இவனும் ரிப்ளை பண்ணுவான். ஆனால் இவன் ரிப்ளை பண்ணுவானா, பண்ண மாட்டான். இவன் ரிப்ளை பண்ணுவானா, பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்? அவன் சுவிட்சு கிடையாது. இந்த மாதிரி சேஞ்ச் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். எல்லாருமே டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இதை அன்பிளாக் பண்ணும். ஆனால் இங்கே ஒரு கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா? முடியாது. பண்ணலாம், நீ அன்பிளாக் பண்ணிக்கலான்ட்டு மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியாது. இந்த கம்ப்யூட்டரும் பண்ண முடியாது. இதுங்களுக்கு பண்ண தெரியாது. பிபிடிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு தெரியாது. அப்போது இது அன்பிளாக் பண்ண முடியாமல் திகைச்சின்னு இருக்கும். நான் குவரி அனுப்பினேன், அன்பிளாக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு அனுப்பினேன். சில பேர் பண்ணாங்க, ரிப்ளை பண்ணாங்க. ஆனால் இன்னும் பல பேர் பண்ணலை. ஒருவேளை நான் அன்பிளாக் பண்ணிட்டேன்னா லூப் ஆகிட போகுது, அவங்களும் ரிப்ளை பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணின்னு இருக்கும். அப்போது ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ எனேபிள் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். வெயிட் பண்ணிச்சுன்னா எது வரைக்கும் வெயிட் பண்ணும்? 20 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அன்பிளாக் பண்ண முடியும்.
இந்த 20 செகண்ட் வெயிட்டிங்கை கூட தவிர்ப்பதற்கு ஒரு வழி உண்டு. என்ன வழினா, இந்த போர்ட் எந்தெந்த போர்ட்லலாம் நீங்கள் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ, எந்தெந்த போர்ட்லலாம் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த போர்ட்லலாம் போயிட்டு போர்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறத கன்ஃபிகர் பண்ணணும். அதாவது இங்கே வந்து பிபிடியூ ரெஸ்பான்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போர்ட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் என்று நீர் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை என்பதை சொல்வதுதான் போர்ட் ஃபாஸ்ட். ஸோ போர்ட் ஃபாஸ்ட்டுங்கிறத நீங்கள் மறக்காமல் ஆக்சஸ் போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் என் டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா போர்ட்லேயும் கன்ஃபிகர் பண்ணணும். ஆனால் எங்கே பண்ணக்கூடாது, இந்த இடத்துல பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பிபிடியூ ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம், அது ட்ரங்க் போட்டோ இல்லை எல்லாருமே ஒரே வீலாண்டில் இருந்தால் இது ட்ரங்கை மாற்றிருக்க மாட்டோம். ஆனால் இட் இஸ் பிட்வீன் த ஸ்விட்ச். அதுக்கு என்ன சொல்லலாம்னா இன்டர் ஸ்விட்ச் லிங்க்னு சொல்லலாம். இந்த இன்டர் ஸ்விட்ச் லிங்க்ல போர்ட் ஃபாஸ்ட் கன்ஃபிகர் பண்ணக்கூடாது, தப்பது. ஏன்னா அங்கே வந்து போர்ட் ஃபாஸ்ட் நடக்கக்கூடாது. அங்கே வந்து வெயிட் பண்ணி அப்புறம் தான் முடிவு பண்ணணும். சுவிட்சஸ்லாம் டக்கு டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணிவிடும். அது ஒன்றும் பெரிய வெயிட் டைம் கிடையாது. ஆனால் போர்ட் ஃபாஸ்ட்டுங்கிறது கட்டாயம் எண்டு டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிற டிவைசஸ் போர்ட்ஸில், எண்டு டிவைஸ் பிசிஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிற போர்ட்டில் கன்ஃபிகர் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது நோட்டிஃபிகேஷன் போகும் அந்த பிசிக்கெலாம். ஆனால் அந்த பிசியில் ரிப்ளை பண்ணணும்னு இது வெயிட் பண்ணாமல் முடிவெடுக்க முடியும். புரியுதா போர்ட் ஃபாஸ்ட்னா என்னென்னு? அப்போது எப்போல்லாம் நீங்கள் ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ எனேபிள் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் போர்ட் ஃபாஸ்ட்டுங்கிறத கட்டாயம் எனேபிள் பண்ணணும். அப்போ தான் ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீனுடைய முழு பயனை நீங்கள் பார்க்க முடியும். அது தேவையில்ல. அது எப்படியா இருந்தாலும் 20 செகண்ட் ப்ளஸ் 30-50 செகண்ட் ஆக தான் போகுது. அதுக்கு நீங்கள் போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணலனாலும் 20 செகண்டுக்கு அப்புறம் முடிவு பண்ணிடுமே. பிசி ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா கூட 20 செகண்ட் வரைக்கும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது வந்து வெயிட் பண்ணாது பிசிக்கலாம் ஹோல் டைம் 20 செகண்ட். ஸோ அதுக்கு எனேபிள் பண்ணிங்கனாலும் தப்பு கிடையாது, ஆனால் அது அவசியம் கிடையாது. ஆனால் ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீக்கு நீங்கள் கட்டாயம் எனேபிள் பண்ணி தான் ஒன்று போர்ட் ஃபாஸ்ட். போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணிவிட்டு ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ எனேபிள் பண்ணிங்கன்னா உண்மையிலே வேகமாக இருக்கும். நம்ம இதை தான் நாளைக்கு இதே மாதிரி டோபாலஜி ஏற்கனவே நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எம்எஸ்டி போய் நாளைக்கே முடிஞ்சிடும் இந்த எஸ்டிபி டாபிக். நாளைக்கு பார்ப்போம்.